வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஜுகேட்டட் இந்தியன் யூடியூப் சேனல் அண்ட் ஏகேஎம் அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜியில் யூனிட் 1 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய த வெரி ஃபர்ஸ்ட் டாபிக் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணுன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்டைன் அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட புத்தகங்களை மட்டும் நீங்கள் படிங்க. அந்த புத்தகங்களை இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து நாங்கள் கேள்விகள் கேட்போம். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா காரணம் எதனால் அப்படின்னு வைங்களேன், வெறும் தகவலை மட்டும்தான் கடத்துபவர்களாக ஒரு தனிநபர் இருக்காங்க அப்படின்னா அதற்கு பென்ட்ரைவ் இருந்தாவே போதும். அதுக்கு ஒரு மனிதன் தேவைப்பட மாட்டாங்க. அப்போது அவங்க கொடுக்கக்கூடிய கண்டென்ட்ஸை, அவங்க கொடுக்கக்கூடிய சிலபஸை உள்வாங்கி தேடுதலின் மூலமாக அவர்கள் அறிவை பெற்று அந்த அறிவை கொண்டு வந்து அவர்கள் பரிசோதித்து அந்த பரிசோதனையில் நீங்கள் வெற்றி பெற்று முதன்மையாக வரும்பொழுது உங்களுக்கு ஓகே, நான் எதிர்பார்க்கக்கூடிய குவாலிட்டிஸ்லாம் இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அந்த புதிரை வந்து நீங்கள் உடச்சி காமிக்கணும். அதுதான். அப்போது சிலபஸ் அவங்க கொடுத்துருவாங்க. அந்த சிலபஸில் வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து இதை படிச்சுட்டு வாங்க அப்படின்னு நமக்கு கொடுக்கல எஜுகேஷன் மெத்தடாலஜி பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த சிலபஸை பார்க்குறப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, கட்டாயமாக இந்த சிலபஸில் மிகப்பெரிய ஒரு மாறுதல் வந்து ஏற்பட்டதற்கு காரணம் நியூ எஜுகேஷன் பாலிசி 2020. நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமே அப்படியே அப்சைட் டவுனாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு டாக்குமெண்ட். இப்போது அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து சிலபஸே கொடுத்துருப்பாங்க. ஸோ எனி லைக் டாபிக்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்போ நமக்கு நியூ எஜுகேஷன் பாலிசியோடைய அதை பற்றி என்ன அதில் கொடுத்துருக்காங்கன்றது அந்த கீ பாயிண்ட்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம படிக்கிறது சால சிறந்தது. ஸோ எப்படி கேள்விகள் எப்படி கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக அட்டைன் பண்ணிட முடியும். அண்ட் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அப்படின்றத ஒரு வார்த்தை அங்கே இருக்கிறதுனால அதை கொண்டு போய் நம்ம வந்து கூகுளில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா அரேபிய நாடுகளில் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் எப்படி இருக்குது, ஸ்காண்டினேவியன் நாடுகளில் அது எப்படி இருக்குது, சவுத் ஆப்பிரிக்கன் நாடுகள் எப்படி இருக்குது, ஏஷியன் நாடுகள் எப்படி இருக்குது, லாட்டின் அமெரிக்கா அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பல வகை இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க, ஸ்காண்டினேவியன் நாடுகள் வேறு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க, ஏஷியாட்டிக்கு வந்து ஃபேமிலி வேல்யூஸ் கொடுப்பாங்க. இப்போ இது எல்லாமே நம்ம படிச்சுட்டு இருக்க முடியாது. அண்டர் தி சன்னில் சூரியனுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படிச்சுட்டுலாம் நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாதுங்க. அப்போ எப்படி நம்ம பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா, எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, லைக் ஜென்ரலாக பொதுவாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து என்ன எக்ஸாம் எழுத போகிறோம் அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் ஒரு தகுதி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பிஎட் அப்படின்னு இருக்குது, பிஎடை பொறுத்து தான் எஜுகேஷன் மெத்தடாலஜி வச்சுருப்பாங்க. அப்போ பிஎடில் இருக்கக்கூடிய புக்ஸில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ், அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதில் என்ன கண்டென்ட்ஸ் இருக்குது, அந்த கண்டென்ட்டை மட்டும் நம்ம எடுத்து படிச்சுட்டாவே போதுமானது. ஓகேங்களா. அதை மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா நம்ம தான் அன்னைக்கு கிங்கு. ஓகேங்களா. ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணதான் இந்த நோட்ஸு. ஃபஸ்ட்டு முன்பள்ளி கல்வி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. தமிழ் மீடியம் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். இந்த முன்பள்ளி கல்விக்கு வந்து சட்டப்பூர்வமாக அரசியலமைப்பு விதிகள் எதனா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக ஆர்டிகல் 45 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூனிவர்சலைசேஷன் ஆஃப் தி பிரைமரி எஜுகேஷன். எல்லோருக்கும் கட்டாயமாக ஒரு அரசாங்கம் வந்து ஆரம்ப கல்வியை கொடுக்க வேண்டும் என்று 45 சொல்கிறாங்க, காந்தியன் பிரின்சிபல். ஓகேங்களா. ஆர்டிகல் 21A அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 21A அப்படின்னு கொண்டு போய் வைக்கிறாங்க. அதில் வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் ஏஜஸ் 6 to 12, 6லிருந்து 14 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகள் இந்த அரசாங்கத்திடம் கட்டாயமாக எனக்கு கல்வி கொடுங்க அப்படின்னு கேட்கும் உரிமையே அந்த குழந்தை கொடுக்குறோம். ஓகேங்களா. அந்த குழந்தை கேட்காது, ஏன்னா அதுக்கு தெரியாது. ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த உரிமை இருக்குது, அதனால் உனக்கு இந்த உரிமை இருக்குடா, நீ கேள்றா அப்படின்னு நம்ம இந்த சமூகமாக அவங்கள வந்து சொல்ல வைக்கலாம். ஓகேங்களா. அடுத்து நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 எக்ஸ்டென்ஸ் டு மேண்டிட்டரி பிரைமரி எஜுகேஷன். இப்போது ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் வந்து கட்டாயமாக ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் வரும் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் நியூ எஜுகேஷன் பாலிசியில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அது இன்னும் நடைமுறைக்கு வரல, பட் அது இருக்குது. ஓகேங்களா. அடுத்து ஸோ ஒரு பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பிரைமரி எஜுகேஷன் முன் பள்ளி கல்வி, பள்ளிக்கு பருவத்துக்கு முன்பாக அந்த குழந்தைகள் வளரும் பொழுது எப்படி வந்து நம்ம என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த முன்பள்ளி பருவம். ஓகேங்களா. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜர் ஸ்கீம் வந்து ICDS 1975 1975 இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ். கீ ஃபீச்சர்ஸ், அதோடைய முக்கிய பண்புகள். ஓகேங்களா. அதோடைய எக்ஸ்பென்ஷன் தான் இது. லான்ச் இயர் வந்து பார்த்திங்கன்னா 1975 பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்திய அரசாங்கம் வெளியிடுறாங்க. அப்போது இந்திரா காந்தி அவர்கள். ஹெல்த் கேர் முதல்ல இவங்களோட நோக்கம் என்ன இருக்குது அப்படின்னா,
ஒரு சுகாதார பராமரிப்பு ப்ரொவைட்ஸ் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் சப்ளிமெண்டரி நியூட்ரிஷனல் சப்போர்ட். ஸோ ஆரம்ப சுகாதாரத்தை வந்து இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்பாங்க. ஏன்னா பிறந்த குழந்தைகள் அந்த இன்ஃபேண்ட் 0 to 5 years வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எப்போ வேணால் என்ன வேணால் ஆகலாம் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கும். இப்போ பெரும்பாலான பிள்ளைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பெற்றோர்கள் கூட பிறந்தவங்களே பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க, சின்ன வயசில் அக்கா இருந்தாங்க, அண்ணன் இருந்தாங்க, இறந்துட்டாங்க, லைக் டைஃபாய்டு இருந்திருக்கும், இல்லை வந்து டயரியா இருந்திருக்கும் அப்படிலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஹெல்த் கேர்லாம் ஈவன் நானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வயது இருக்கும்பொழுது வந்து பிழைக்க மாட்டேன் டயரியாவில் அப்படின்னு நினச்சாங்களாம். அப்புறம் இந்த ஐசிடிஎஸ் ஸ்கீம் தான் வந்து என்னை காப்பாற்றுச்சு அப்படின்பாங்க. ஓகேங்களா? அடுத்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபோக்கஸஸ் ஆன் சில்ட்ரன்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் ப்ரிப்பரேஷன் ஃபார் தி பிரைமரி ஸ்கூல். ஸோ ஃபஸ்ட்டு ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அடுத்து எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே திறன் வளர்ப்பு, குழந்தைகளுக்கான திறனை வளர்க்குறாங்க. அப்போ என்ன திறன் அப்படின்னா சொற்றொடல் ஆற்றல், அந்த பேசும் திறன் மற்றும் காக்னிட்டிவ் சிந்திக்கும் திறனை வளர்ப்பதற்காக அவங்க பண்ணுறாங்க. கவரேஜ், இது எங்கெல்லாம் இது பரவும் அப்படின்னா இதோடைய செயல்படும் இடம் எங்கே அப்படின்னா ஸ்டார்டட் as a project in few states, now covers rural, tribal areas and urban pockets. ஆரம்பத்தில் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் சில மாநிலங்களில் மட்டும் தொடங்கப்பட்டது, ஆனால் இப்பொழுது இந்தியா முழுவதும் இதை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. டார்கெட், இதோடைய முக்கிய நோக்கம் யாரு கிட்ட போகணும் அப்படின்னா யாருக்காக டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா மெயின்லி அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரன், முக்கியமாக பின்தங்கிய குழந்தைகள் அவர்களுக்காக. ஓகேங்களா? ஸோ தமிழ் மீடியம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மூவிங் டு தி நெக்ஸ்ட். பாலிசி எவல்யூஷன். ஓகேங்களா? லைக் கொள்கை வளர்ச்சி. இப்போ இந்த கொள்கைகள் எப்படி வளருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பாலிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா NEP நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986 அந்த ஆண்டில் அவங்க ஏஜ் குரூப் எவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா 0 to 6 years. கீ ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேர் ப்ளஸ் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். அவங்க வெறும் கல்வியை மட்டும் குறிக்கோளாக இல்லாமல் அவர்கள் பாதுகாப்பையும் வந்து ஒரு குறிக்கோளாக எடுக்கிறாங்க. கவனம், லைக் பராமரிப்பு, கேர். அதனால தான் இயர்லி லைக் சைல்ட்ஹுட் கேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் NCF நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் 2005 இவங்க என்ன ஏஜ் குரூப் சொல்கிறாங்க அப்படின்னா 0 to 8 years. ஹோலிஸ்டிக் டெவலப், ஒட்டுமொத்தமாக ஒரு குழந்தை வளர்வது அப்படின்றாங்க. லைக் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் 2020 3 to 6 years டார்கெட் இயர்ஸ் வந்து 3 to 6 years. ஃபார்மல் ப்ரீ பிரைமரி முறையான ஒரு முன்பள்ளி கல்வியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இப்போ இதை வந்து கொஸ்டின் கேட்கலாம். நெப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2020 நெப்பில் வந்து லைக் டார்கெட் ஏஜ் வந்து 3 to 6 years. அடுத்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ரெவல்யூஷனரி சேஞ்ச், ஒரு புரட்சிகரமானது. என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சரவே மாற்றுறாங்க. 10+2 10+2 12 அதான் +2 ரிசல்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த 10+2ன்ற ஸ்ட்ரக்சரை வந்து அவங்க அப்படியே மாற்றுறாங்க. 5+3+3+4 ஸ்ட்ரக்சர் அப்படின்றாங்க. லைக் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 to 8 அந்த 5 years வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃபவுண்டேஷன் அடிப்படை. அதுக்கப்புறம் ப்ரிப்பரேட்டரி தயார் பண்ணுறது 8 வயதுலேருந்து 11 வயது. மிடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11 இடைப்பட்ட அந்த நடுநிலை 11 வயதுலேருந்து 14 வயது. செகண்டரி உயர்நிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 14 to 18. ஓகேங்களா? இந்த அளவுக்கு இப்படி கல்வியை வந்து பிரிக்கிறாங்க. அடுத்து 3 years மேண்டேட்டரி ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், கட்டாயமாக 2 வருடங்கள் கட்டாயம். அது ஆக்சுவலாக அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் லோக்கல் ரீஜன்ஸ், அப்படி தாங்க இருக்கும். ஓகேங்களா? லைக் நெப்லே வந்து அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 3 yearsன்றது கட்டாயம் கிடையாது, 2 ஆண்டுகள் கட்டாயம். 3 ஆண்டுகள் என்பது லைக் 4 to 6ன்றது கம்பல்சரி, 3 to 6ன்றது டிபெண்ட் அப்பான் தி லோக்கல் ரீஜன். அதனால் நம்ம எல்லாமே 3 to 6 படிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து யூனிவர்சல் அக்சஸ் டு குவாலிட்டி ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அப்படின்றாங்க. எல்லோருக்கும் கட்டாயமாக தரமான கல்வி, முன்கல்வி அப்படின்ற முன்பள்ளி கல்வி கொடுக்கணும், அதோட நோக்கம். அடுத்து இன்டகிரேஷன் வித் தி ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டம். அப்படி படிச்சுட்டு வரக்கூடிய அந்த குழந்தைகள் வந்து படிப்புன்றது கிடையாது, அதில் கற்றுக்கிட்டு வரணும், படிப்புனே இங்கே சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அப்படி கற்று வரக்கூடிய குழந்தைகள் அடுத்த நிலையில் தானாக முற்படுவார்கள் அப்படின்றாங்க. மதர் டங் ஆஸ் தி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், இது ரொம்ப முக்கியமானங்க. தாய்மொழி கல்வி தான் அங்கே பயிற்று மொழியாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்து டெவலப்மெண்ட் டொமைன்ஸ். இங்கே வந்து எதெல்லாம் வளர்ப்பாங்க ஒரு குழந்தைகிட்ட, என்னென்ன இந்த முன்பள்ளி பருவத்தில் வந்து பள்ளி பருவத்தில் என்னெல்லாம் வளர்ப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். லைக் ஃபிசிக்கல் அண்ட் மோட்டார் டெவலப்மெண்ட், உடல் மற்றும் இயக்க வளர்ச்சி, குழந்தையுடைய உடல் வளர்ச்சி மற்றும் இயக்கம்னா ஓடி ஆடி விளையாடுறது. ஓகேங்களா? இது எல்லாமே. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அறிவான்ற திறன். நெக்ஸ்ட் லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன், மொழி மற்றும் பேசும் திறன். சோஷியல் எமோஷனல் டெவலப்மெண்ட், சமூக உணர்வு
வளர்ச்சி ஓகேங்களா. ஒரு சமூகம் வளர்ச்சியில் எல்லாமே நம்ம வந்து தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்கிறோம், நட்புனா என்ன, அப்பா அம்மா, இந்த மாதிரி நம்ம வந்து கூட இருக்கவங்களை எப்படி பேசணும் அப்படிலாம் சொல்லிக் கொடுக்குறது. ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி, இது ரொம்ப முக்கியம். FLN அப்படின்றாங்க. நமக்கு வந்து நம்மளுடைய சிலபஸில் வந்து அப்ரிவேஷன்ஸ் அப்படின்ற கூடிய டாபிக் இருக்குது. அப்ரிவேஷன்ஸ் அண்ட் அக்ரானிம்ஸ் இருக்குங்க ஓகேங்களா. ஸோ அதில் வந்து இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஃபவுண்டேஷன் அடிப்படையான எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு ஓகேங்களா. கல்ச்சுரல் அண்ட் ஆர்டிஸ்டிக் டெவலப்மெண்ட், கலை மற்றும் கலாச்சார வளர்ச்சி இந்த ஒரு குழந்தைக்கு ஓகேங்களா. தமிழ் மீடியம் முறையை ஃபாலோ பண்ணிக்காங்க. கீ டெவலப்மெண்ட் பிரின்சிபல்ஸ், இங்கே என்னென்னலாம் அவங்க அடிப்படையான இருக்கக்கூடிய கொள்கைகளாக எடுத்துருக்காங்க அப்படின்னா, முக்கிய வளர்ச்சி கொள்கைகள் அப்படின்னா, டெவலப்மெண்ட் ஃபாலோஸ் டெஃபினைட் பேட்டர்ன். இவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, வளர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட நிலையான நிச்சயமான வடிவங்களை பெற்று இருக்கிறது. அதனால் ஈச் சைல்டு இஸ் யூனிக் அண்ட் டெவலப்ஸ் அட் ஓன் ஃபேஸ். ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவம் வாய்ந்த குழந்தைகள், ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஏற்ற தனியான ஒரு வழியில் வந்து தனித்துவமானது மற்றும் தன் வேகத்தில் வளர்கிறது. அவங்களுடைய வேகத்தில் அவங்க வளருவாங்க. அப்புறம் நம்ம எல்லாரையும் ஒரே அளவுகோலில் வைக்க முடியாது. ஆல் டொமைன்ஸ் ஆர் இன்டர் ரிலேட்டட். எல்லா இந்த 6 டொமைன் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, 6 துறைகள், இது எல்லாமே வந்து ஒன்றுக்கொண்டு சார்ந்தது அப்படின்றாங்க. அப்போது கிரிட்டிக்கல் பீரியட் இது அதுவும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு குழந்தையுடைய பருவத்தில், வருங்காலத்தில் தூண்களாக இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பருவத்தில் இந்த 85% 85% பிரெயின் டெவலப்மெண்ட் பை தி ஏஜ் 6. 6 வயதுக்குள்ளே 85% மூல வளர்ச்சி பெறுகிறது. அதனால் அந்த டைமில் நம்ம நிறைய சொல்லிக் கொடுக்கணும். இந்த சென்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அடிப்படையை சொல்லிக் கொடுக்கணுன்றாங்க. என்விரான்மெண்ட் ஆஸ் ப்ரொஃபவுண்ட் இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு சுற்றுச்சூழல் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கம் அந்த குழந்தையின் மீது கண்டிப்பாக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து பெனிஃபிட்ஸ் ஃபார் சில்ட்ரன். இப்படி நம்ம முன் பள்ளி கல்வியை கொடுக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு என்னென்னலாம் நன்மைகள் இருக்குது அப்படின்னா, அகாடமிக் ரெடினஸ், அவங்க வந்து ஸ்மூத் டிரான்சிஷன் டு கிரேட் 1. 1ஆம் வகுப்பு போகும்போது கட்டாயமாக அவங்க மென்மையான மாற்றம், அங்கே போய் எதுவுமே தெரியாமல் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சொல்லி அவங்க வந்து லேக் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அடிப்படையை வந்து எண் அறிவும் எழுத்தறிவும் கண்டிப்பாக இருக்கும். சோஷியல் ஸ்கில்ஸ், கோஆப்ரேஷன், ஷேரிங், கம்யூனிகேஷன், ஒத்துழைப்பு, பகிர்தல், தொடர்பு, இந்த மாதிரி பண்புகள் எல்லாமே, சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். மென்மையான திறன்கள் எல்லாமே. எமோஷனல் டெவலப்மெண்ட், செல்ஃப் ரெகுலேஷன் அண்ட் கான்ஃபிடன்ஸ், சுய ஒழுங்குமுறை மற்றும் நம்பிக்கை. நம்ம பார்த்துருப்போம், லைக் அழமாட்டாங்க, அவங்களே கிளம்பிட்டு அவங்களே போவாங்க. இந்த ஸ்கூல் பசங்க மாதிரி டிசிப்ளினாக நம்ம வந்து யாருமே பார்க்கவே முடியாது. இப்போ உண்மையிலுமே சொல்கிறேங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் லைக் முன்ன பின்னெல்லாம் எழுந்திருப்பாங்க. அந்த ஸ்கூல் பசங்களாம் கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மணினா 6 மணி, 7 மணினா 7 மணி எழுந்துட்டு அவங்க 7:30க்கெலாம் ஷூலாம் போட்டுட்டு பேக்லாம் மாட்டிக்கிட்டு டையெல்லாம் மாட்டிக்கிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அது பார்க்குறப்போ பங்க்சுவாலிட்டி, அந்த வயசில் வரக்கூடிய பங்க்சுவாலிட்டி தான் அப்படின்னு நம்ம செல்ஃப் ரெகுலேஷன் அங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அடுத்து காக்னிட்டிவ் க்ரோத், லைக் அறிவாற்றல் வளர்ச்சி, ப்ராப்ளம் சால்விங், கிரியேட்டிவிட்டி அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். பாருங்கள், பிரச்சனைகளை தீர்த்தல், படைப்பாற்றல் மற்றும் விமர்சன சிந்தனை, இது எல்லாமே வளரும். அடுத்து லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், மல்டிலிங்குவல் காம்பிடன்ஸ், நிறைய லாங்குவேஜஸ் வந்து பலமொழி திறன் அந்த குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிக்கும். இங்கிலீஷ், தமிழ், அது போக அவங்களுடைய தாய்மொழி வேறையாக இருந்ததுன்னா அதெல்லாம் கற்றுப்பாங்க. ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், ஃபைன் அண்ட் கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ், படிப்படியாக அவங்க என்ன பண்ணுவாங்க, மொத்த இயக்க திறன்கள் வளரும். அப்புறம் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து நீச்சல் கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி பிரைமரி எஜுகேஷனில் அதெல்லாம் கற்றுப்பாங்க. இப்போ பள்ளிக்கு போனதுக்கப்புறம் அதுக்கான டெவலப்மெண்ட்டு இங்கே இருக்கும். அடுத்து சோஷியல் பெனிஃபிட், சமூகத்தில் இதனால் என்ன நன்மை அப்படின்னா, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல். இப்போ ஆண் பிள்ளை பெண் பிள்ளை அப்படிலாம் இல்லாமல் எல்லாருக்கும் நம்ம முன்கல்வி கொடுக்கறதுனால அது வந்து ஒரு அப்போயே வந்து அடுத்து படிக்க வைக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக அது வந்து அந்த பாலின வேற்றுமையை நீக்கிடும். சோஷியல் இன்க்ளூஷன், இன்டகிரேஷன் அக்ராஸ் பேக்ரவுண்ட்ஸ், எல்லா பிள்ளைகளும் வந்து அங்கே படிப்பாங்க. லைக் ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒருவருடைய பிள்ளையும் பணக்காரர் ஒருவருடைய பிள்ளையும் அங்கன்வாடியில் வந்து உட்காந்து படிக்கிறது, இது எல்லாமே நமக்கு சமூக உள்ளடக்கத்தில் கொண்டு வந்துடும். அடுத்து எக்கனாமிக் மொபிலிட்டி, பிரேக்கிங் பாவர்ட்டி சைக்கிள்ஸ். ஸோ வறுமை சுழற்சிகளை உடைத்தல். அவங்க வந்து அடுத்து பள்ளியெலாம் கற்று அவங்க வந்து பேசிக் அடுத்து பள்ளியெலாம் படிக்கிறப்போ வறுமையில் அவங்க அப்பா அம்மா வறுமையில் இருந்தாலும் இந்த பிள்ளைகள் வந்து வேலைக்கு போயிட்டு வறுமையிலேருந்து விடுபடுவாங்க. அடுத்து கல்ச்சரல் ப்ரிசர்வேஷன், மெயின்டைனிங் லோக்கல் ட்ரெடிஷன்ஸ், உள்ளூர் பாரம்பரியங்களை பராமரித்தல் ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து லைக் அடுத்து ஸ்கூல் போகிறப்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பண்புகள்லாம் சோஷியல் ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கிறதுனால அவங்க வந்து உள்ளூர் பாரம்பரியங்களை கண்டிப்பாக பாதுகாப்பாங்க. அடுத்து கோர் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ், முக்கியமான இவங்க என்னெல்லாம் கற்றுப்பாங்க அப்படின்னா, ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி, அது எப்படி கற்றுப்பாங்க அப்படின்னா, அடிப்படை கல்வி அறிவு எப்படி அப்படின்னா, ஸ்டோரி டெல்லிங், ரைம்ஸு, ட்ராமேட்டிக் பிளே, கான்வர்சேஷன்ஸ், இங்கே எல்லாமே லைக் கதை சொல்லுதல், ரைம்கள், நாடக விளையாட்டு, உரையாடல்கள், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறப்போ நமக்கு என்ன தெரியும், லைக் அவங்க வந்து
கல்வி அறிவு கண்டிப்பாக பெறுறாங்க, அதாவது எழுத்தறிவு. அடுத்து ஃபவுண்டேஷன் நியூமரசி, கவுண்டிங் கேம்ஸ், புரியுதா, லைக் 2 பாக்ஸ் வச்சுக்கிட்டு 1+1 அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுப்போம், ஓகேங்களா. அந்த மாதிரி பேட்டர்ன்ஸு, சார்ட்டிங் பேட்டர்ன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து இந்த வளையம் மாதிரி இருந்து இங்கே தொட்டு எங்கே போய் முடியும் அப்படின்றது, அப்புறம் ஹேட்டில் வந்து என்ன மிஸ் ஆகுது அப்படின்றது, பிக்சர்ஸில் வந்து மிஸ் ஆகுறது கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி மெஷர்மெண்ட், ஷேப்ஸ், ட்ரையாங்கிள், லைக் அந்த மாதிரி நம்மலாம் டயக்ராம்ஸில் காமிப்போம்ல, இது எல்லாமே. அடுத்து சோஷியல் எமோஷனல் லேர்னிங், சர்க்கிள் டைம், கோஆபரேட்டிவ் கேம்ஸ், எமோஷன் ரெகனைசேஷன், கல்ச்சுரல் லைக் செலிப்ரேஷன்ஸ். அவங்க வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் டைம்னா அவங்க நட்பு கூட இருக்கக்கூடிய நட்பு வட்டாரக்கூடிய டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவர்களுடன் விளையாட்டுகள், உணர்ச்சி அங்கீகாரம், அவர்கள் கீழே விழுந்து அழுவாங்க, அப்புறம் அவன் கிள்ளிட்டான் அப்படின்லாம் அழுவாங்க பார்த்தீங்களா, அந்த உணர்ச்சிகள் ஏற்படும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் அடுத்து அவங்க அழுதாங்கன்னா இவங்க அழுவாங்க, அப்போ இவங்களை சமாதானப்படுத்த அவங்க சமாதானம் ஆகிடுவாங்க. அதுதான் லைக் எமோஷன் ரெகனைசேஷன். கல்ச்சுரல் செலிப்ரேஷன்ஸ் அப்படின்னா லைக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வர்றப்போ ஜாலியாக ஆகிடுவாங்க, அவங்க சீரியல் கொத்துலாம் பார்க்குறப்போ கத்த ஆரம்பிச்சிருவாங்க. கோர் பிரின்சிபல்ஸ், இதோட முக்கியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பேஸ்டு லேர்னிங் பிரைமரி மெத்தட். இது வந்து விளையாட்டு மூலியமாக நல்லா அமைச்சுக்கோங்க, விளையாட்டின் மூலமாக இதுக்கு சொல்லிக் கொடுப்போம். இங்கே வந்து இதெல்லாம் கிடையாதுங்க, லைக் எழுதுறது எல்லாமே ப்ரீ பிரைமரியில் கிடையவே கிடையாது, ஓகேங்களா. அடுத்து மதர் டங் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், பயிற்று மொழி, தாய்மொழி. நோ ஃபார்மல் எக்ஸாமினேஷன்ஸ் அன்டில் கிரேட் 3, 3ஆம் வகுப்பு வரை எக்ஸாம் முறையான தேர்வு என்பது கிடையாது. ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆல் டொமைன்ஸ், எல்லா துறைகளிலும் அனைத்து களங்களிலும் அவங்க முழுமையான வளர்ச்சி பெறுவாங்க. அப்சர்வேஷன் பேஸ்ட் அசஸ்மெண்ட், அவங்கள வந்து எப்படி அவர்கள் உன்னிப்பாக கவனிக்கிறாங்களா, எப்படி வந்து நம்ம அவங்கள கவனித்து அவர்களை இடை போடுறோம் நம்ம, ஓகேங்களா, அடிப்படையான மதிப்பீடு. இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ECCE, இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் அப்படின்றாங்க. லைக் 1986 நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன், அதில் வந்து ECE கொடுத்துருப்பாங்க. இப்போ இயர்லி சைல்ட்ஹுட் வந்து கேர், பராமரிப்புன்ற வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து FLN, ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி. ICDS அப்படின்னா இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம். இப்போ குவிஸ் டைம், கேள்வி நேரம் பாருங்கள், கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். Which constitutional article provides for free and compulsory education for ages 6 to 14? ஸோ 6 to 14 வந்து கம்பல்சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 21A, ஓகேங்களா. அடுத்து in which year was the integrated child development services launched? 1975, ஆப்ஷன் B. அடுத்து according to the NEP 2020, what is the new education structure? புதிய கல்வி கட்டமைப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 5+3+3+4, ஓகேங்களா. நெக்ஸ்ட், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பிரெயின் டெவலப்மெண்ட் அக்கர்ஸ் பை ஏஜ் 6, 6 வயதுக்குள்ளே எவ்வளோ அப்படின்னா 85%, ஆப்ஷன் C. வாட் டஸ் ECCE ஸ்டாண்ட் ஃபார்? இல்லை, எதற்கு அது நிற்குது அப்படின்னு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா முழு விளக்கம் கொடுக்குது அப்படின்னா இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், ஆப்ஷன் A. நெக்ஸ்ட், what is the primary method of learning in pre-primary education according to NEP 2020? play based learning, ஓகேங்களா, விளையாட்டின் மூலமாக கற்றல். ஓகே, அங்கே புக்ஸ் எல்லாம் லைக் விளையாட்டு மூலமாக தான் கற்றுப்பாங்களே தவிர புக்ஸ் படிக்கிறது, இந்த எழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுத்துக்கூட்டி படிக்கிறது, எழுதுறதுலாம் கிடையவே கிடையாது. அடுத்து, வாட் டஸ் தி FLN ஸ்டாண்ட் ஃபார்? FLN வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி, ஆப்ஷன் B. அடுத்து, until which grade are formal examinations are not conducted according to NEP 2020? ஓகேங்களா, ஸோ grade 3. next, according to NEP 2020, what is the age range for mandatory pre-primary education? கட்டாயமாக புரியுதா, நான் ஏன் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 ரொம்ப எம்பசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து சிலபஸை வந்து டக்குன்னு விடுறாங்க அப்படின்னா அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும், கட்டாயமாக புரிஞ்சுக்கோங்க. லைக் பழைய மாதிரி இருக்காது இந்த வருஷம் அப்படின்றத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் தான் வேணும் அப்படின்னா அதே இதை கொடுத்துருக்கலாம், ஓகேங்களா, அதே எஜுகேஷன் மெத்தடாலஜியோ சைக்காலஜியோ கொடுத்துருக்கலாம். ஆனால் அப்படி கொடுக்கல, புதுசாக நீங்கள் மாறுங்க, நீங்கள் படிங்க அப்படின்னே சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. டைமே கொடுக்கல, மற்றதுக்கெல்லாம் கூட டைம் கொடுத்தாங்க, ஓகேங்களா. லைக் சிலபஸ்லாம் வந்து போன வருஷம் நவம்பர்லேயே ரிலீஸ் பண்ணி தான் இப்போது படிக்கிறோம். ஆனால் இது அப்படி கிடையாது. அப்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ பழைய நோட்ஸ்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா மாற்றிக்கோங்க. ஸோ வாட் இஸ் தி ஏஜ் ரேஞ்ச் ஃபார் மேண்டேட்டரி ப்ரீ பிரைமரி எஜுகேஷன்? ஸோ
3 to 6 ஆப்ஷன் பி டார்கெட் ஏஜ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்து வாட் இஸ் தி ப்ரிஃபர்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அக்கார்டிங் டு நெப் 2020? லைக் மதர் டங், தாய்மொழி. சரிங்களா? தமிழ் கொடுத்துருந்தா கூட நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடாது, தாய்மொழி தான். ஏன்னா தமிழ் வந்து நமக்கு தான் தாய்மொழியே தவிர இப்போது ஒரு ராஜஸ்தானி பேசக்கூடிய பிள்ளைகளுக்கு மதர் டங்கு தான் இருக்கும். அதனால் ஆப்ஷன்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ பீப்பிள்.